ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எந்த ஸ்கீமில் வந்து கோல்டு சீட்டு போட்டால் பெஸ்ட்டு, கிராமாக போடுறது பெஸ்ட்டாக இல்லைனா அமௌண்ட்டாக போடுறது பெஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து கோல்டு சீட்டு போடுறதா இருந்தால் அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் தருவாங்க நகை கடைகளில். கிராம் பேசிஸ் பெஸ்ட்டாக இல்லைனா வந்து அமௌண்ட் பேசிஸ் பெஸ்ட்டான்ட்டு அவங்க கொடுப்பாங்க. அதில் நம்ம தான் சூஸ் பண்ணணும். அவங்க வந்து இது நல்லா ஸ்கீமுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து எது நமக்காக போட போகிறோம், கோல்டு வாங்க போகிறோமா, கோல்டு காயின்ஸ் வாங்க போகிறோமா, இல்லைன்னா ஜுவல்லரி வாங்க போகிறோமா, நம்ம தான் பார்த்து வாங்கணும். அவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் கார்டு போடக்கூடாது. எந்த கடையில் போடுறீங்களோ அந்த கடையில், நான் சொல்கிறது வந்து ஜிஆர்டி, ஆனால் வந்து நீங்கள் எந்த கடையில் உங்களுக்கு விருப்பமோ அந்த கடையில் போட்டுக்கலாம். இப்போ 11 மந்த்து ஸ்கீம் எல்லா கடையிலுமே வந்து 11 மந்த்து ஸ்கீம் இருக்குது. இன்றைக்கி கோல்டு ரேட்டில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா கிராம் பேசிஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அமௌண்ட் பேசிஸில் போனீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் வந்து 6300 மேலே போகுது. அமௌண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராம் வந்து கம்மியாகிட்டே வரும். இதே வந்து அமௌண்ட் பேசிஸில் ஸ்கீம் போட்டிங்கன்னா இப்போ நியர்பை பார்த்திங்கன்னா 6300 மேலே வந்து கோல்டு ரேட் போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா ஏறும்னு சொல்கிறாங்க. நியர்பை 7,000 to 8,000 வரைக்குமே வரும் இந்த இயர் எண்டுக்குள்ளே அப்படின்றாங்க. நீங்கள் கிராம் பேசிஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அன்றைக்கி எவ்வளோ கிராம் ரேட் இருக்குதோ அதுக்கேற்ற கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வருவாங்க. நீங்கள் அந்த ஸ்கீம் போகிறது தான் பெஸ்ட்டு. அமௌண்ட் பேசிஸில் போனீங்கன்னா அமௌண்ட் ஏற ஏற நம்ம கிராம் கம்மியாகிட்டே வரும். நாட் ஒன்லி ஜிஆர்டி, நீங்கள் எந்த கடை போடுறீங்களோ அந்த கடையில் வந்து கிராம் பேசிஸ் ஸ்கீம் போடுறாங்களா அப்படின்னு பாருங்க. நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்களா இல்லைன்னா ஜுவல்லரி வாங்க போகிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் மினிமம் வந்து 2% அவ்வளோதான் தராங்க. சில டைமில் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே தராங்க கோல்டு காயின்ஸ், வந்து வேஸ்டேஜே இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் ஜுவல்லரி தான் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அப் டு 18%, அப் டு 100% ஃப்ரீ, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் போடுங்க. நம்ம 11 மந்த்து ஸ்கீம் போடுறோம். 11 மந்த்தில் வந்து கட்டுற அமௌண்ட்டுக்கு நம்ம கிராமாக வர வைக்கிற ஸ்கீமாக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி போடணும். கிராம் பேசிஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லைனா அமௌண்ட் பேசிஸ் பெஸ்ட்டான்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் சில இடத்துல வந்து அமௌண்ட்டுக்கு வந்து போனஸ் தருவாங்க. போனஸ் வச்சு நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போனஸ் வச்சு நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கட்டுற மாதிரி வரும். அதில் ஒன்றும் நமக்கு பெரிய லாபம் வரப்போகிறதில்ல. இல்லையே வந்து அமௌண்ட் பேசிஸில் வந்து சில இடத்துல வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது வேணால் கொஞ்சம் லாபம் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணி ஃபஸ்ட்டே போடுறீங்களோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் 100% நோ வேஸ்டேஜ் சொல்லுவாங்க, இல்லைனா 18% சொல்லுவாங்க, இல்லைனா 15% வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கீம் போடணும். ஜிஎஸ்டி 3% கஸ்டமர் தான் பே பண்ணணும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜுவல்ஸ் எடுத்தாலும் 3% வந்து கஸ்டமர் தான் அது அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். அது இல்லாமல் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டை பார்த்து நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமுமே நீங்கள் போடக்கூடாது. இந்த கடையில் வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து நல்லா தராங்க, நம்ம இந்த கடையில் வந்து நம்ம வந்து கிஃப்ட்டுக்காக வந்து நம்ம வந்து ஸ்கீம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் எக்காரணத்துக்கு கூட போகாதீங்க. அது இல்லாமல் கோல்டு ரேட் கம்பேர் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டை விட. கோல்டு ரேட் வந்து சில இடத்துல வந்து மார்க்கெட் ரேட் வந்து இன்றைக்கி 6300னா அதை விட ஒரு 50 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஷாப். ஆனால் வந்து மார்க்கெட் ரேட் வேல்யூக்கே சில கடையில் போடுவாங்க. அதை விடவும் சில கடையில் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். எதுக்காக சொல்கிறேன்னா அதுலேயும் நமக்கு வந்து ஒரு மில்லிகிராம் வந்து கோல்டு வந்து ஆட் ஆகிட்டே வரும். அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அந்த கடையில் இருக்குதா, நமக்கு வந்து போன உடனே நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போடுவாங்க. கலெக்ஷன்ஸே இருக்காது, ஸ்கீம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா எந்த ஒரு ஸ்கீமுமே நீங்கள் போடாதீங்க. அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து HUID ஹால்மார்க் அப்படின்ற சிம்பிள் இருக்குதா அந்த கடையில். நான் வந்து எந்த ஜிஆர்டின்னு சொல்ல வரல, மீது எந்த கடையில் போட்டாலும் அந்த HUID ஹால்மார்க் இருக்குதா அப்படின்றத மஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து ஸ்கீம் போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் நான் வந்து ஜுவல்ஸ் எடுக்க போகிறேன்னா நீங்கள் கோல்டு காயின் போயிடுங்க பெஸ்ட்டாக. ஏன்னா வந்து கோல்டு காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ், அப் டு 2%. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அன்றைக்கி என்ன வேல்யூவோ அதை அப்படியே கொடுப்பாங்க. அதனால் வந்து கோல்டு காயின் போயிடுங்க. வேஸ்டேஜ் வந்து கேல்குலேஷன் வந்து சில கடைகளில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. அது நானே ஒரு லாஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோம், நம்ம 20,000 கட்டுறோன்னா ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு 2,000 நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க கோல்டு அப்படின்னா 22,000 தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. ஆனால் சில கடைகளில் நான் பார்த்துருக்குறேன் வேஸ்டேஜுக்காக அன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு வந்து கோல்டு ரேட்டை வந்து ஆட் பண்ணி
கடைசியில் அன்றைக்கி என்னவோ அதுக்கு தான் வேஸ்டேஜ் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம கட்டினது வந்து 22,000 22,000க்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ், அதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி அதை தான் நம்ம கட்டணும். ஆனால் ஜிஎஸ்டியில் வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணும்போது அந்த 22,000க்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து நமக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்குதோ அன்றைக்கி ரேட்டுக்கும் அந்த கோல்டு ரேட் மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன ஜிஎஸ்டி வருதோ அதை தான் நம்ம கட்டணும் அப்படின்றாங்க. யாருக்குன்னா இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எந்த கடைகளில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஃபுல் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் தான் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நகை பார்ப்போம், ஒரு 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 சவரன் நகை பார்ப்போம். ஆனால் வந்து நம்ம சீட்டில் ஆட் ஆகிருந்தது வந்து 6 கிராம்ஸ் இல்லைனா 7 கிராம்ஸ் தான் ஆட் ஆகிருக்கும். மீதி 1 கிராம் வந்து நீங்கள் தான் எக்ஸ்ட்ராவாக போட்டு வாங்குற மாதிரி இது. அந்த எக்ஸ்ட்ராவாக போடுற அமௌண்ட்டுக்கு ஃபுல் வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கட்டணும். அது வந்து 18 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, நம்ம தான் வந்து அந்த வேஸ்டேஜை வந்து கவர் பண்ணி வாங்கணும். அதுக்காக வந்து நீங்கள் கோல்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டைமில் நீங்கள் பிடிச்சி வாங்கிடுங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய கடைகளில் வந்து ஃபுல் வேஸ்டேஜ் வந்து தராங்க. அந்த மாதிரி கடைகள்லையே பார்த்து போடுங்க. இப்போ வந்து கோல்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் போடுங்க. ஒன் டைம் எந்தெந்த ஷாப்பில் இருக்குதோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் அதை பற்றி போடுறேன். எந்தெந்த கடைகள் இருக்குது, இப்போ நிறைய கடைகளில் வந்து அந்த ஸ்கீம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னால நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கூட நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 11 மந்த்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எந்த கடையில் வந்து நகைச்சீட்டு போடுறீங்க, இந்த கடையில் நான் நகைச்சீட்டு போடலாமான்னு கேட்குறீங்க. நாங்கள் எந்த நகை கடையில் சீட்டு போடுறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த கடை நகைச்சீட்டு போடுறீங்களோ நிறைய 21 கோல்டு கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த கடை நியர்பை இருக்குது, எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த கடையில் போடுங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லோக்கல் கடைகள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஹெச்யூஐடி ஹால்மார்க் இல்லாமல் நகை தராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் பார்த்து வாங்கணும். எங்கள் லோக்கல் ஷாப்பு ரொம்ப வருஷமாக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து ஹெச்யூஐடி ஹால்மார்க் 916 இருக்கிறதா எனக்கு நகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 22 கேரட் ஹால்மார்க் கோல்டு இல்லை இப்போதைக்கு, எல்லாமே 916 ஹால்மார்க்கில் தான் இருக்குது. நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணி வாங்குங்க. நீங்கள் வந்து கோல்டு வாங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் கோல்டு சீட்டு போடணும், கோல்டையும் வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.